ஹலோ. சைடு எஃபெக்ட் அண்ட் எஃபெக்ட் இது ரெண்டும் நம்ம எல்லாருக்கும் அடிக்கடி கேட்கக்கூடிய வார்த்தை. இதில் சைடு எஃபெக்ட் இல்லைன்னா பக்க விளைவு அப்படிங்கிற வார்த்தை தான் நமக்கு மனசில் அடிக்கடி வரக்கூடிய ஒரு வார்த்தை. ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு மருந்து எழுதி வாங்கும் பொழுது நம்ம மனசில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கேள்வியே இதில் ஏதாவது பக்க விளைவு இருக்குமா, சைடு எஃபெக்ட் இருக்குமா அப்படிங்கிறது தான். இதில் எவ்வளோ எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறத விட இதில் ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்துடுமோ அப்படின்னு தான் நினைக்கிறோம். அதை நம்ம டாக்டர்கிட்ட கேட்குறோம். சைடு எஃபெக்ட்னா என்ன? நம்ம எந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு மருந்தை கொடுக்குறோமோ அந்த விஷயத்தை மட்டும் அது பண்ணாமல் அதோட சேர்ந்து வரக்கூடிய வேறு சில விளைவுகள் ஏதாவது இருக்குமோ அப்படி. எந்த ஒரு மருந்துமே அதில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது, எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, எவ்வளோ நன்மை இருக்குது அப்படின்னு பார்த்து தான் கொடுக்குறாங்க. ஒரு நல்ல எஃபெக்ட் இருக்குது, இந்த மருந்து நிச்சயமாக நம்ம எதுக்கு கொடுக்குறோமோ அதை முழுமையாக சரி பண்ணும் அப்படி பார்க்கும்பொழுது அதனோடு சேர்ந்து வர ஒரு சின்ன பக்க விளைவை நம்ம ஒத்துக்கிறோம். அந்த மருந்தை ஆராய்ச்சி பண்ணும்பொழுதே இந்த சைடு எஃபெக்டையும் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ அந்த மருந்தை மார்க்கெட்டுக்கு வரும்போது அது சைட்லேயே இந்த மாதிரி ஒரு வார்னிங்னு போட்டு இது இந்த மாதிரியான ஒரு சைடு எஃபெக்ட் இதில் இருக்கலாம், அதனால் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது நம்ம எதிர்பார்க்குற ஒரு சைடு எஃபெக்ட், நமக்கு தெரிஞ்சே அந்த மருந்தை சாப்பிட்றோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அலர்ஜிக்கு கொடுக்குற சில மாத்திரைகள். அலர்ஜி கொடுக்குற எந்த மாத்திரையிலையுமே கொஞ்சம் போல் தூக்கம் அதிகமாக வர மாதிரி இருக்கும், ஒரு சின்னதாக ஒரு வறட்சி இருக்கும். இது ரெண்டும் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த மாத்திரையிலேயே. என்னென்னா, இந்த சாப்பிடும்பொழுது சிலருக்கு தூக்கம் வரலாம், அதனால் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க, மிஷினரிஸ் ஏதாவது ஹேண்டில் பண்ணனா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்போம். அப்போது இந்த சைடு எஃபெக்ட் நம்ம எதிர்பார்க்குறது எக்ஸ்பெக்டட். இதை தவிர அன்எக்ஸ்பெக்டட் சைடு எஃபெக்ட் எவ்வளவோ வரலாம். அது நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுத்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மருந்துக்கு வெவ்வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பெனிசிலின் ஒரு நல்ல மருந்து, அது எல்லாருக்கும் ஒத்துக்கணும். சில பேருக்கு ஒத்துக்காமல் போய் மயக்கம் போட்டு விடுவாங்க, சில பேர் இறந்தே போயிருக்காங்க. இந்த மருந்து இவங்களுக்கு ஒத்துக்காது அப்படிங்கிறத கொடுத்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. சில காய்கறிகள் கூட இது எனக்கு ஒத்துக்காது டாக்டர், இது சாப்பிட்டா எனக்கு அரிப்பு வரும் அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும், அதை டாக்டர் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ எக்ஸ்பெக்டட் சைடு எஃபெக்ட், அன்எக்ஸ்பெக்டட் சைடு எஃபெக்ட். ஒரு மோசமான சைடு எஃபெக்ட் அனஃபிலாக்சிஸ்ன்னு சொல்கிறது, ஒரு மனுஷனுக்கு அது உயிரையே போக்கக்கூடிய அளவுக்கு அந்த மருந்து ஒத்துக்காமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே சமயத்தில் இந்த சைடு எஃபெக்டையும் இந்த எஃபெக்டையும் கம்பேர் பண்ணி எஃபெக்ட் நல்லா இருக்கும்போது அந்த சைடு எஃபெக்டை ஒத்துக்க வேண்டிய சூழ்நிலை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, ஹார்ட்டுக்கு ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குது, அவர் நடந்தால் மூச்சு வாங்குது, நெஞ்சு வலி வருது. அந்த சமயத்தில் டாக்டர் என்ன பண்ணுறாரு, ஒரு மாத்திரையை கொடுத்து இது நாக்கு கீழே வச்சுக்கோங்க, உடனடியாக ரத்தத்தில் கலந்து உங்களுக்கு ரத்த ஓட்டத்தை ஹார்ட்டுக்கு அதிகப்படுத்தி கொடுத்து உங்கள் அறிகுறியை உடனே சரி பண்ணிடணும் அப்படின்னு கொடுக்குறாங்க. அது கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இதை சாப்பிடும்பொழுது உட்காந்துக்கோங்க, இல்லை படுத்துக்கோங்க, சடனாக எந்திரிக்காதீங்க, எந்திரிச்சா தலை சுத்தல் மாதிரி வரலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அது ஏன்னா அது இரத்த குழாயை விரிவடையும் பொழுது பிபி லோ ஆகும், கொஞ்சம் லோ பிபி போகும்போது உங்களுக்கு தலை சுத்தல் வரலாம் அப்படிங்கிறத சொல்லியே கொடுக்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நெஞ்சு வலி அப்படிங்கிறது மிக மோசமான ஒரு பிரச்சனை, அதை சரி பண்ணுற இந்த மாத்திரைக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சைடு எஃபெக்ட் இருக்குது அப்படின்னா அதை ஒத்துக்கிறோம். ஏன்னா இதில் எஃபெக்ட் அதிகம், சைடு எஃபெக்ட் அக்செப்டபிள், ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சைடு எஃபெக்ட். ஸோ சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறத நம்ம பெருசாக நினைக்க ஆரம்பித்தோன்னா எந்த மருந்துமே சாப்பிட்றது கஷ்டம். சிலர் பார்த்தீங்கன்னா இந்த சைடு எஃபெக்ட்டுக்காகவே சில மருந்துகளை சாப்பிட ஆரம்பிப்பாங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு அலர்ஜி கொடுக்குற மாத்திரையில் லேசான தூக்கம் இருக்கும் அப்படின்னா நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, கடைக்கு போனால் தூக்க மாத்திரைன்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, இந்த மாத்திரையை சாப்பிட்டா லேசாக தூக்கம் வரும், அதனால் இதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அலர்ஜிக்கு உண்டான கொடுக்குற மாத்திரையை வாங்கி சாப்பிட்டுட்டு அதில் வர்ற தூக்கத்தை தூங்கி பழகுறாங்க. பட் ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு தூக்க மாத்திரை சாப்பிட்டு நீங்கள் எந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, இந்த அலர்ஜி கொடுக்குற மாத்திரையில் வர தூக்கம் எந்திரிக்கும் போது மறுபடியும் டல்லாக தான் இருப்பீங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு தூங்குறோங்கிற ஒரு திருப்தி இருக்குது, அந்த தூக்கத்துக்காக அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு உதாரணம். இதை விட்டால் ஒரு பர்டிகுலர் மாத்திரை, ஒரு கேப்சூல் மார்க்கெட்டில் இருந்தது, இப்போ அதை பேன் பண்ணிட்டாங்க. அந்த மருந்து எஸ்பெஷலி கேர்ள்ஸ்,
பீரியட்ஸ் டைமில் வர வயிற்று வலிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து, ஒரு மாத்திரை. டாக்டர்ஸ் அதை ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஒவ்வொரு கவுண்டரும் கிடைக்கும், ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமலும் கிடைக்கும். அந்த மாத்திரை சாப்பிடும்போது அதில் ஒரு பயங்கரமான ஒரு போதை இருக்கும், ஒரு தூக்கம் வர மாதிரி இருக்கும், ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலிங் இருந்தது. ஒரு பீரியடில் பார்த்தா இந்த மாத்திரை சேல்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஏன் அப்படின்னா, வயிற்று வலி இருக்கோ இல்லையோ, அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன போதைக்காக நிறைய கேர்ள்ஸ் அதை வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாங்க. அப்புறம் கவர்மெண்ட் அதை கண்டுபிடிச்சி அந்த மாத்திரையை பேன் பண்ணாங்க. அதே மாதிரி தான் ஒரு ஃபேமஸான ஒரு காஃப் சிரப் அப்படின்ன உடனே எல்லாரும் ஒரு காலத்தில் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல எழுதக்கூடிய மருந்தே அந்த காஃப் சிரப் தான். நானே நேரில் பார்த்துருக்கேன். சில பேர் அந்த ஒரு காஃப் சிரப் ஒரு 200 ml 100 ml வாங்கி ஹோல் அமௌண்ட்டையும் குடிச்சிருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா, அந்த காஃப் சிரப்லேயும் ஒரு போதை இருந்தது. இந்த போதைக்காக அதை சாப்பிட ஆரம்பித்தாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது என்ன எஃபெக்ட்டுக்காக அந்த மருந்து கொடுத்தாங்களோ அதை விட்டுட்டு அதனுடைய சைடு எஃபெக்ட்டுக்காக சாப்பிட ஆரம்பித்தாங்க. அப்போது அந்த சைடு எஃபெக்ட் அவங்களுக்கு ஒரு எஃபெக்டாக மாறிடுச்சு. ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்குது, ஒரு எஃபெக்ட், சைடு எஃபெக்ட், இதெல்லாம் யோசிச்சு தான் டாக்டர்ஸ் அவங்களுக்கு மருந்து எழுதி கொடுக்குறாங்க. ஸோ ஒரு சைடு எஃபெக்டே எஃபெக்டாக மாற்றும்போது அது என்ன எஃபெக்ட் கொடுத்தோமோ அது சைடு எஃபெக்டாக மாறிடுது. எந்த ஒரு மருந்துமே கண்டுபிடிக்கும் போது ஏதோ ஒரு இன்டென்ஷனில் கண்டுபிடிக்க ஆரம்பிப்பாங்க. வேறு ஒரு பிரச்சனைக்கு அது தீர்வாக அமையும். அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. இது மருந்தில் மட்டுமல்ல, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு டெஃப்லான் அப்படின்னு ஒரு நான்ஸ்டிக் தவா அப்படின்னு ஒரு பார்த்துருப்பீங்க. அந்த நான்ஸ்டிக் தவா டெஃப்லான் கோட்டிங் இருக்குது அப்படிம்பாங்க. ஆக்சுவலி இந்த டெஃப்லான் அப்படிங்கிறது இந்த நான்ஸ்டிக் தவாக்காக கண்டுபிடிச்சதே இல்லை. அந்த டெஃப்லான் ஒரு வேர்ல்டு வார் சமயத்தில் மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, ஒரு கோட்டிங் பண்ணுறதுக்காக, ஒரு கவரிங்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சப்ஸ்டன்ஸ் டெஃப்லான் அப்படிங்கிறது. அதைத்தான் நம்ம இப்போது அந்த தவாவில் போட்டுட்டு நான்ஸ்டிக் தவாவை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி தான் சில்டனாஃபில் அப்படின்னு ஒரு மாத்திரை. இந்த மாத்திரை கண்டுபிடிச்சது ஆக்சுவலி ஒரு ஹார்ட் ப்ராப்ளத்துக்காக கண்டுபிடிச்சாங்க. என்சைனா, ஹார்ட்டுக்கு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தவும், இருதயத்துக்கு போகிற இரத்த குழாய்களை விரிவடைய செய்யறதுக்காக கண்டுபிடிச்ச ஒரு மருந்து தான் சில்டனாஃபில். ஆனால் அது எப்படி யூஸ் ஆச்சு அப்படிங்கிறது அதனுடைய பிராண்ட் நேம் சொன்னால் உங்களுக்கு புரியும். வயாக்ரா. வயாக்ராங்க நத்திங் பட் சில்டனாஃபில். இந்த மாத்திரை கண்டுபிடிச்சது இருதய நோய்க்கும் இருதயத்துக்கு போகிற இரத்த குழாயை விரிவடைய செய்யறதுக்காக கண்டுபிடிச்சது. கடைசியில் அதை எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு தெரியும். மிக அதிகமாக ப்ரிஸ்கிரைப் செய்யப்பட்டதும் மிக அதிகமாக மக்களால் உபயோகிக்கப்பட்ட ஒரு மருந்து இந்த வயாக்ரா. நிறைய பேருக்கு அந்த வயாக்ராவை ஹார்ட் ப்ராப்ளத்தை உண்டாக்கி சில பேர் இறந்தும் போயிருக்காங்க அது அதிகமாக யூஸ் பண்ணி. அப்போ இதை பார்த்தீங்கன்னா, இதை எதுக்காக கண்டுபிடிச்சாங்களோ அதை விட்டுட்டு அது ஒன் ஆஃப் தி சைடு எஃபெக்டுக்காக அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த வயாக்ராங்கிற டேப்லெட். அப்படி ஏதோ ஒரு விஷயத்துக்காக கண்டுபிடிக்க ஆரம்பிச்சு கடைசியில் அதனுடைய சைடு எஃபெக்டுக்காக இப்போ உலகம் முழுசும் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மருந்தை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்லலாம், ஷேர் பண்ணிக்கலாம். நான் டாக்டர் பாலசுப்ரமணியன். வெல், அப்படி என்ன மருந்து இது? மிக மிக அதிகமாக நிறைய பேரால் விரும்பப்படுற ஒரு மருந்து. அது இன்னும் வியாதிக்காக கொடுக்குற மருந்து இல்லை. ஆஃப்டர் ஆல், தலைமுடியை வளர்க்கறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மருந்து. மினாக்சிடில் அப்படிங்கிற ஒரு மருந்தை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இந்த மினாக்சிடில் அப்படிங்கிறனுடைய ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்க அப்படின்னா, இது சுமார் ஒரு 70 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ரிசர்ச். 1950 இந்த மினாக்சிடில்ங்கிற மருந்து, அது பேர் வைக்கல, அப்பெல்லாம் ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் வயிற்றில் புண்ணு, அந்த புண்ணு ஆத்துறதுக்காகவும் ஒரு ட்ரையல் பண்ணி பார்க்குறாங்க ஒரு பர்டிகுலர் மருந்தில். இந்த மருந்தை நாய்களுக்கு கொடுத்து பார்க்குறாங்க, அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ட்ரையலில், அந்த ரிசர்ச்சில் அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அது வயிற்று புண்ணை அல்சரை ஆத்துற மாதிரி தெரியல, ஆனால் இதை சாப்பிட்ற அந்த நாய்களுடைய பிபி குறைய ஆரம்பிச்சுது. அப்போ இது எப்படி பிபி குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ கண்டுபிடிக்கிறாங்க, இந்த பர்டிகுலர் மருந்துக்கு இரத்த குழாய்களை விரிவடையக்கூடிய தன்மை இருக்குது. இரத்த குழாய்கள் விரியுது அப்படின்னா நேச்சுரலி அந்த இரத்த குழாயில் இருக்கிற டென்ஷன் குறையும் பொழுது நேச்சுரலாக பிபி குறைய ஆரம்பிக்கும். அப்போ என்ன யோசிக்கிறாங்க, ஓகே, இது அல்சரை சரி பண்ண மாட்டேங்குது, பட் அட்லீஸ்ட் இதுக்கு வேற ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குது,
ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குது. இந்த சைடு எஃபெக்டை மெயின் எஃபெக்டாக மாற்றிடலாம் அப்படின்னு ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய மருந்தாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க மார்க்கெட்டில். இந்த மருந்துக்கு மினாக்சிடிங்கிற பேர் 1963 1963 கொடுக்குறாங்க. 50 ஆரம்பித்து 63 இந்த மருந்துக்கு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இந்த மருந்து எவ்வளவு ப்ரெஷரை குறைக்குது, எவ்வளவு மருந்து கொடுக்கலாம், எதோட கலந்து கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ட்ரையலுக்காக ஒரு டாக்டர்கிட்ட கொடுத்து இந்த மருந்தை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் டாக்டர்னு கொடுக்குறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, இதை ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து ஒரு ட்ரையல் ஆரம்பிக்கிறார். இந்த ட்ரையல் ஆரம்பிக்கும் போது அவர் என்ன பண்ணுறாரு, 2 ஸ்டடிஸ் பண்ணுறாரு. அதில் ஒரு ஸ்டடி என்ன ஆகுது, 2வது ஸ்டடி பண்ணும் பொழுது அவர் இந்த மருந்து கொடுக்குற பேஷண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே எக்ஸ்ட்ராவாக முடி வளர ஆரம்பிக்குது. தேவையில்லாத இடங்களிலெல்லாம் முடி வளர ஆரம்பிக்குது. இது உண்மையிலேயே இந்த மருந்துனால தான் இந்த முடி வளருதா அப்படின்னு அவருக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட், ஒரு தோல் நிபுணர், அவர்கிட்ட இது கொடுத்து இதை ஸ்டடி பண்ணுங்க, இது உண்மையிலேயே இந்த மருந்து சாப்பிட்ற அத்தனை பேருக்கும் இந்த முடி வளருதான்னு ட்ரை பண்ணுங்கன்னு கொடுக்குறாரு. இவர் இன்னொரு டாக்டரோட சேர்ந்து இந்த ட்ரையலை ஆரம்பித்து பண்ணுறாரு. பண்ணும்போது இவர் என்ன கண்டுபிடிக்கிறாரு, இதை ஒரு சொல்யூஷனாக யூஸ் பண்ணுறாரு. 1% 2% ஒரு ஆல்கஹால் பேஸ்டு சொல்யூஷனாக யூஸ் பண்ணி எவ்வளவு இதில் முடி வளருதா இது உண்மையான கண்டுபிடிக்கிறாரு. கடைசியில் அவருடைய ஃபைண்டிங், இது கொடுத்தா நிச்சயமாக முடி வளருது அப்படிங்கிற ஒரு ஃபைண்டிங்கை அவர் கண்டுபிடிக்கிறார். இதை கண்டுபிடிச்சிட்டு இந்த மருந்தை யார் அவர்கிட்ட கொடுத்தாரோ அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்போ என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா, ஓகே இதை அல்சருக்காக ஆரம்பித்தோம், ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக ட்ரையல் பண்ணோம். இப்போ என்ன ஆகுது, இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ப்ராப்ளம் வருது. என்னென்னா, இந்த மருந்து நீ எனக்கு கொடுத்த, நான் அதை கண்டுபிடிச்சேன், இதில் வரக்கூடிய ராயல்ட்டி, இதனுடைய பேட்டன்சி யார் பேரில் இது எடுக்கிறது, யாருக்கு இந்த ராயல்ட்டி கிடைக்கும், இந்த மருந்துகளுடைய வியாபாரத்தில் வரக்கூடிய வருமானம் யாருக்கு போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக 10 இயர்ஸ் ஃபைட் பண்ணி கடைசியில் 2 பேருக்குமே அந்த ராயல்ட்டி கிடச்சி பிரிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே இதை இப்போ முடி வளர்கிறதுக்கு, முடி வளர்ச்சியை அழகப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணலாங்கிற முடிவுக்கு இதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. 1986 ரீகெயின் அப்படிங்கிற ஒரு பேர் வைக்கிறாங்க. பேர் வச்சு எஃப்டிஏக்கு அப்ளை பண்ணுறாங்க, ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த மருந்தை நாங்கள் முடி வளர்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக ரீகெயின் அப்படிங்கிற பேரில் நாங்கள் இதை மார்க்கெட் பண்ண விரும்புகிறோம் அப்படின்னு. எஃப்டிஏ என்ன சொல்கிறாங்க, ரீகெயின் அப்படின்னாலே எதையோ ஒன்று திரும்ப பெறுறது அப்படிங்கிற ஒரு மீனிங் வருது. இழந்த முடியை மறுபடியும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபால்ஸ் ஒப்பீனியனை மக்கள் மனசில் கொடுத்துரும். அதனால் இந்த பேர் கொடுக்க முடியாது, இந்த பேரை ஒத்துக்க முடியாதுங்கிறாங்க. இவங்க உடனே அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ரீகெயின்கிறத ரோகைன் அப்படின்னு மாற்றிடுறாங்க. ROGAINE ரோகைன் அப்படிங்கிற பேரில் மார்க்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் 1986 இதுக்கு பேரெல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடியே மினாக்சிடில்ங்கிற பேரை 1980 டாக்டர்ஸ் எல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க முடி வளர்ச்சிக்காக. லோடிட்டன் அப்படிங்கிற ஒரு பேரில் மாத்திரையாக இதை ப்ரிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 1988 தான் இதுக்கு FDA ரோகைன் ஃபார் மென் அப்படிங்கிற பேரில் நீங்கள் மார்க்கெட் பண்ணலாம், விற்கலாம் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்படி ஆரம்பித்தது தான் இது. அதுக்கப்புறம் தான் இல்லை ஜான்சன் அண்ட் ஜான்சன் மென்ஸ் ரோகைன் அப்படிங்கிற பேரில் இந்த முடி வளர்கிற மருந்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாங்க. 2014 விமன்ஸ் ரோகைன் அப்படிங்கிற இதில் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் விமன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனை பர்சன்டேஜை அதிகப்படுத்தி விற்கிறாங்க. ரெண்டுக்கும் எக்கச்சக்க ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரே மருந்து ஆணுக்கு ஒரு ப்ரைஸு, பெண்ணுக்கு ஒரு ப்ரைஸ் அப்படின்னு நடந்த ஒரு முக்கியமான விஷயம் இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸு, ஜெண்டர் டிஃப்ரென்ஸ்னு சொல்லலாம். இந்த ஆணுக்கு ஒரு வேலை, பொண்ணுக்கு ஒரு வேலை, அந்த மாதிரி ஆரம்பிக்கப்பட்ட மருந்து தான் இந்த மினாக்சிடில். இது டேப்லெட் ஃபார்ம்லேயும் இருக்குது, ஃபோமாகவும் இருக்குது, சொல்யூஷனாகவும் இருக்குது. 1%, 2%, 5% டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜில் இருக்குது. இப்போவும் மார்க்கெட்டில் இருக்குது. இதை நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. ஒரு 100 ml 400 rupees, 500 rupees, 800 rupeesங்கிற மாதிரி ஒரு அதிகமான விலையில் இது கொடுக்குறோம். இப்போ நம்ம அடுத்த டவுட் என்னென்னா, இந்த மாத்திரை எப்படி ஒரு அல்சர் இல்லாமல் ஒரு வாசோடைலேட்டான்னு சொல்லுவாங்க, அதாவது ரத்த குழாயை விரிவடையக்கூடிய ஒரு மருந்தாக அதை பிபியை குறைக்கிறதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதனுடைய ஒரு சைடு எஃபெக்ட் முடி வளர்கிறது அந்த சைடு எஃபெக்டை எஃபெக்டாக மாற்றி இதை முடி வளர செய்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த கொஸ்டின் எல்லாருக்கும் என்ன வருது அப்படின்னா, இந்த மருந்து முடி வளர்ச்சியை எப்படி அதிகப்படுத்துது அப்படிங்கிற கொஸ்டின். முடி உதிர்றதை தடுக்குதா,
இல்லை முடியினுடைய நீளத்தை அதிகப்படுத்துதா, இல்லை புதுசாக முடி வளர்கிறதுக்கு யூஸ் ஆகுதா, அடர்த்தி அதிகப்படுத்துதா, இல்லை நீளத்தை அதிகப்படுத்துதா அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சு. ஓகே, அடுத்த டவுட்டு, என்ன மெக்கானிசத்தில் இந்த மருந்து முடி வளர செய்யுது அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துட்டு. பட் முடி உதிர்றதுக்கும் குறையறதுக்கும் பால்னஸ்க்கும் நிறைய காரணங்கள் இருக்கு. ஜெனட்டிக்ஸ், ஹெரிடிட்டரி, ஃபேமிலி மெம்பர்ஸ், புவர் நியூட்ரிஷன், ஹார்மோனல் இம்பேலன்சஸ், சில மெடிகேஷன்ஸ், வயசு, இவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஒரு பால்னஸ் வரத்துக்கு. இதில் எங்கே இது வேலை செய்யுது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்தது. இது எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், இதில் எவ்வளோ ரிசல்ட் கிடைக்கும், இதில் ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கா, முடி வளர்றதே ஒரு சைடு எஃபெக்டாக இருந்தது, அதை நான் எஃபெக்டாக யூஸ் பண்ணும்போது இந்த சைடு எஃபெக்ட்டுக்கு ஒரு சைடு எஃபெக்ட் வருமா, பல கொஸ்டின்ஸ் நமக்கு வருது. அதை பற்றி என்னுடைய அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். என்னென்ன மருந்துகள்லாம் இன்னும் இருக்குது முடி வளர்கிறதுக்கு, அதில் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம், எவ்வளோ ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். ஒரு பெரிய விஷயமே இல்லை, இது ஒரு காஸ்மெட்டிக் சம்மந்தப்பட்ட விஷயந்தான். இருந்தாலும் முடி இல்லை, முடி கம்மியாக இருக்குது, முடி உதிருது, சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தானே இது, சரி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நினைக்கும்பொழுது அதுக்குண்டான மருந்தை ட்ரை பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. என்னென்ன மருந்து இருக்குது, எப்படியெல்லாம் வேலை செய்யுது, இந்த மினாக்சிடில் எப்படி வேலை செய்யுது, கண்டுபிடிச்சிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்படித்தான் உங்கள் தலைமுடி வளர்கிறதுக்குன்னு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுற ஒரு மருந்து தலைமுடி வளர்கிறதுக்குன்னு கண்டுபிடிக்கலை, அந்த எஃபெக்ட்டுக்காக அது கண்டுபிடிக்கலை, அல்சருக்காக கண்டுபிடிச்சி பிபியை குறைக்கிறதுக்கு ஆரம்பித்து பிபியை குறைக்கும் போது அதனுடைய சைடு எஃபெக்டை கண்டுபிடிச்சி அந்த சைடு எஃபெக்ட் ஒரு எஃபெக்டாக வச்சு உங்கள் முடியை வளர்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்குறீங்க. உங்களுக்கே தெரியாது இது ரத்த அழுத்தத்தை குறைக்கும் அப்படிங்கிறது. அப்போ இதை யூஸ் பண்ணுற அத்தனை பேருக்கும் ரத்த அழுத்தம் குறைஞ்சிருமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். அதையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you again. Thank you.